ஆண்டவரே நான் எந்த விதத்துல மாறணும் அப்படின்னு எனக்கு சொல்லுங்க ஆண்டவரே, எனக்கு சொல்லுங்க ஆண்டவரே அப்படின்னு நம்ம ஆண்டவரிடத்துல கேட்கணும். அப்போ நம்ம மாறும்போது நிச்சயமா சொல்றேன், சில பிரச்சனைகள் ஆரம்பத்தில் பாருங்க, ஒரு காரியம் ஆரம்பிக்கும் போது நமக்கு ரொம்ப பயமா இருக்கும். ஆனால் அதே பிரச்சனை ஒரு 10 டைம் ஒருத்தங்க சந்திச்சுட்டாங்கன்னு வச்சுங்களேன், அதுக்கப்புறம் அந்த பிரச்சனை அவங்களுக்கு ரொம்ப லகுவாக இருக்கிறது மாதிரி இருக்கும். அப்போது நம்முடைய ஆண்டவர் எல்லாவற்றிலையும் நம்மை பழக்குவிக்கிற தேவனாக இருக்கிறார். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? கர்த்தர் தேவனுடைய பிள்ளைகளை கர்த்தர் நடத்தி வரும்போது சில காலங்கள் சில பிரச்சனைகளை ஆண்டவர் அவங்களுக்கு அனுமதிச்சார். அது அவங்க கூடயே தான் டிராவல் ஆயிடுச்சு. ஆனா என்ன நடந்துச்சுன்னா, அதற்கு தகுந்தது மாதிரியே இவர்களை கர்த்தர் ரொம்ப அழகா கர்த்தர் மோல்டு பண்றார். பாருங்க, அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு சிறைச்சாலை என்கிற ஒரு அனுபவம் ஒரு டைம் இல்லை, பல டைம் சிறைச்சாலைய அனுபவம் வந்துச்சு. ஆனா எந்த சிறைச்சாலையிலையும் அவர் வருத்தப்படலை, எந்த சிறைச்சாலையிலையும் தான் சிறைச்சாலையினுடைய வாழ்க்கை விடுதலை ஆகணும்னு ஜெபம் பண்ணல, எந்த சிறைச்சாலையிலையும் சோகமா இருக்கல. எல்லா சிறைச்சாலையில நிருபங்களை எழுதினார், இல்லைன்னா சிறைச்சாலையில ஆண்டவரை ஆராதிச்சார். எப்படி ஆராதிச்சார், எப்படி எழுதினார் அப்படின்னா, அந்த பிரச்சனை இருக்கிறதன் மத்தியில அதை குறிச்ச ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் ஆண்டவர் தந்து அவனை கர்த்தர் வெற்றியாய் நடத்தினார். ஒன்னு நினைச்சுக்குங்க, சில பிரச்சனைகளை ஆண்டவர் அடியோட நம்மை விட்டு எடுத்து போடுவார், அது கன்ஃபார்ம், அது உண்மை. ஆனா சில பிரச்சனைகளை கர்த்தர் நமக்கு அனுமதித்தாலும் அதை மேற்கொள்வதற்கு, அது நம்மளை சேதப்படுத்தாமல் இருப்பதற்கு ஞானத்தை கர்த்தர் தந்து நம்மை கிருபையாய் நடத்துகிற கர்த்தர். ஆமென்.